நம்பிக்கை. உன் மீது நீ நம்பிக்கை வைக்கணும். முதல்ல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் அதுக்காக தான். யார் எது சொன்னாலும் தூக்கி எறிஞ்சிரு. உன்னால பாஸ் பண்ண முடியாது, உனக்கு கஷ்டம், உனக்கு வராது, நீ முட்டாளு, எரும மாடு மேய்க்கதான் லாய்க்கு, என்ன சொன்னாலும் தூக்கி எறிஞ்சிரு. நன்றாக கேள், எவர் எது சொன்னாலும் நீ தோற்க மாட்டாய். யார் உன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்றாலும் நீ தோற்க மாட்டாய். எப்போது தோற்பாய் தெரியுமா? உன் மீது நீ நம்பிக்கை வைக்காத போதுதான். உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை என்றால் அடுத்த கணமே நீ தோற்று போய்விடுவாய். நீங்க கோயிலுக்கெல்லாம் போவீங்க, கோயில்ல யானை பார்ப்பீங்களா? யானை இருக்கா? அந்த யானையை பார்க்கிறப்ப நான் ஒன்னு சொல்லி தரேன், அதை மட்டும் கத்துக்கோ. அந்த யானை உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும். கோயில் யானை இருக்குல்ல, யானையை எதுல கட்டி போட்டிருப்பாங்க? யானை நினைச்சா அந்த சங்கிலியை அறுக்க முடியாதா? அறுக்கலாம். ஒரு யானை நினைச்சா ஆலமரத்தையே பிடுங்கி விசிறி எரிஞ்சிடலாம். யானைக்கு அவ்வளவு பவர் உண்டு, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது. அப்படி சுத்தி சூக்கிய எரிஞ்சிரும் ஆற்றலோடு. ஆனா ஒரு சங்கிலியில இருக்கு, அது நினைச்சா அறுத்துட்டு போயிடலாமே. அங்குசம் வச்சிருக்கிறானே பாகன், அதுக்காக கட்டுப்பட்டு இருக்கிறதா? இல்லை. அது எங்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, எங்கு அடிமைப்பட்டு இருக்கிறது என்றால் சங்கிலியால் அல்ல, அதனோட மனசுல, தாட் ப்ராசஸ்ல. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, பாகன் குட்டியா இருக்கிறப்ப யானையை ஒரு கைத்தை கட்டி யானையை விட்டுருவாங்க. அந்த யானை குட்டியா இருக்கிறப்ப கைத்தை அறுக்க ட்ரை பண்ணும், பண்ணிட்டே இருக்கும், அறுக்க முடியாது. மறுநாள் பண்ணும், அறுக்க முடியாது. மறுநாள் பண்ணும், அறுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அது என்ன நினைக்கும் அப்படின்னா, இந்த கயிறை என்னால் அறுக்க முடியாது என்று அது தன்னை நம்ப தொடங்கும். நம்பிரும். குட்டியா இருந்த பிறகு இல்ல, மிகப்பெரிய யானையாக வந்த பிறகும், ஒரு ஆலமரத்தையே பிடுங்கி எரியக்கூடிய ஆற்றல் வந்த பிறகும் அந்த யானை நம்பி கொண்டிருக்கும், இந்த சங்கிலியை என்னால் அறுக்க முடியாது. அந்த நம்பிக்கையை சிதைக்கிற முயற்சியில், அப்படி ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிற முயற்சியில் பெற்றோர்களே ஒரு காலம் நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. நீ நல்லா படிக்க மாட்ட, நீ நல்லா வரமாட்ட, நீ சரியா வரமாட்ட, அப்படி என்று நீங்கள் விதைக்க 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 தொடங்கினால் அவன் அதை நம்ப தொடங்கிடுவான். நான் திரும்பவும் சொல்றேன், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க, ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரிசன் குழந்தைகளை சிதைத்து விடும். அவன்கிட்ட இருக்கிற அந்த திறமையை கண்டுபிடியுங்கள், அந்த விதைக்குள் இருக்கிற விருட்சத்தை கண்டுபிடியுங்கள். கம்பேர் பண்ணாதீங்க. நான் கிண்டலா பேரண்ட்ஸுக்காக சொல்றேன். நான் வேலை பார்த்த இடத்துல குழந்தை இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பெரிய வசதியானவர், அவங்க ஒய்ஃபும் பெரிய வசதியானவங்க, ஆனா குழந்தை இல்லை. அவர் டெய்லி வருத்தப்படுவார், குழந்தை இல்லை குழந்தை இல்லை. அவர் சொல்லுவார், நிறைய பட்டு புடவை இருக்கு, ஒரு கல்யாண காட்சிக்கு வரமாட்டா, அவ்வளோ கார் இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டா, ஒரு குழந்தை இல்லை. இப்போ நாங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணோம், ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படின்னு. அதனால போய் தத்தெடுக்கிறது குழந்தையெல்லாம் பார்த்தாச்சு தாம்பரத்தில். அவர் ஓகே, என் ஒய்ஃபு கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு போனவர் தான் வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டோம், என்னம்மா தத்தெடுக்கலாமா அப்படின்றதுக்கு. அவர் சொன்னார், இல்லைங்க, என் ஒய்ஃபு ஒத்துக்கலை, என் சொந்தக்காரவங்களும் ஒத்துக்கலை. ஏன், என்னங்க? இல்லை தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த குழந்தைக்கு எவ்வளோ வேணாலும் டொனேஷன்லாம் தரேன், ஆனால் தத்து வேண்டாம். என்னங்க? இல்லை, பிறக்கிற குழந்தை இருக்கு, அந்த குழந்தை நம்ம ரத்தமா இருக்கணும், என் குழந்தையா இருக்கணும். 1000 தான் இருந்தாலும் இது பரத்தி தானே, அது எங்கோ வந்துரும்ல அப்படின்னாரு. அண்டர்ஸ்டாண்ட் தான், மனுஷ மனம் அப்படிதான் யோசிக்கும், தப்பு கிடையாது. இல்லை, நம்ம பிள்ளையா இருக்கணும்னு யோசிக்கிற தப்பு இல்லை இல்லை. சரின்னு விட்டுட்டோம். அப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் போய் அவருக்கு ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளையே பிறந்துட்டான். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ சொத்து, அவ்வளோ காலம் தவம் இருந்து ஒரு வரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை. நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அவனை போய் பார்க்கலாமேன்னு போனால் அவன் ஸ்கூல் போயிட்டு இருப்பான், இருக்கு எல்கேஜியோ யூகேஜியோ. நாங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே போகிறோம்,
போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு காலில். என்னையா அது அப்படின்னு, பக்கத்து வீட்டு ரமேஷ் அப்படின்னு போட்டு அடிக்கிறாப்ல. பக்கத்து வீட்டு ரமேஷ் எப்படி ரைம்ஸ் சொல்றான் அடிக்கிறாரு. நான் போய் கிட்ட ஏங்க யோ ஏன் அடிக்கிற அப்படின்னு, யோ இவன் பிறந்ததுக்கு பிறகாமலே இருக்கலாம் ஐயா. தபாரு பக்கத்து வீட்டு ரமேஷ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். என்னம்மா இங்கிலீஷ் பேசுறான், என்னம்மா ரைம்ஸ் சொல்றான். லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி இவனை போய் சேர்த்தா அவன் எப்படி சொல்றான் பாரு, மம்மி டாடின்னு. இவனும் தான் இருக்கானே அப்படின்னு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு ரமேஷ் எப்படி ரைம்ஸ் சொல்றான், பக்கத்து வீட்டு ரமேஷ் எப்படி கேபிட்டல்ல பத்தி சொல்றான், எல்லாம் சொன்னார். நான் ஒரே ஒரு கேள்விதான் அவரை கேட்டேன், யோ செந்தில் அது எப்படியா பிறக்கிறப்ப மட்டும் அவன் ஓம் பிள்ளையா பிறக்கணும், வளர்றப்ப மட்டும் பக்கத்து வீட்டு பிள்ளையா வளரணும்னா இது என்னையா நியாயம்? ஏன் பக்கத்து வீட்டு உன் பிள்ளையினுடைய திறமையை நீ பாரியா? நான் அதை தான் சொல்லுவேன் பேரண்ட்ஸுக்கு, கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பையனுக்குள்ள ஒரு பெரிய திறமை இருக்கும். சார் சொன்ன மாதிரி சொல்வேன், இந்த 12 வருஷ ஜேர்னியில அந்த திறமையை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட சேலஞ்ச். அதுக்கு நீ டிசிப்ளினா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் போடணும். இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ், நான் 2 விஷயம் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். நீங்க கவனமா கேட்குறீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் கிடைக்கணும், அப்படின்னா தான் நான் பேசுவேன். கவனமா கேட்குறீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? கைத்தட்டல் மூலமா சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நான் சில விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட் உங்க மேல? காலையில் எந்திரிக்க மாட்டான், எந்திரிக்கிறதே கிடையாது. 5 மணிக்கு அலாரம் வைக்க வேண்டியது, அம்மா 4:30க்கு எந்திரிச்சிருவா. டேய் ஏந்தர்றா அம்மா 10 நிமிஷம்மா, டேய் ஏந்தர்றா அம்மா 5 நிமிஷம்மா, டேய் ஏந்தர்றா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தூங்கிடுறான். இவன் 8:30 மணிக்கு தான் ஏந்திரிக்கிறான். ஹார்ட் ஒர்க் கிடையாது, காலையில் எந்திரிக்கிறது கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன், மொபைல் போன் பெரிய பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. மொபைல் போன் உன் நேரத்தை தின்று தீர்த்து கொண்டிருக்கிறது மொபைல் போன். சார் சொன்னாங்கல்ல ஏஐ பத்தி, நான் மீடியாக்குள்ள இருக்கிறேன், நீ மொபைல் போன் வச்சிருக்கிற, நீ என்ன நினைப்ப? சும்மா ஒரு ரீல் பார்த்துட்டு அப்படி வச்சிடலாம், அம்மா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நான் போனை வச்சிடறேம்மா அப்படின்னு சொல்லி நீ பார்க்க ஆரம்பிப்ப. சும்மா ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பார்க்குற அப்படின்னா உன் ரசனைக்கேற்ற வீடியோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும், சாரபாம்பு வர மாதிரி வந்துட்டே இருக்கும். தான் வைப்போம் அப்படின்னு நினைப்ப, அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இரவு கண் விழிச்சு பார்க்குறாங்க பசங்க. பெற்றோர்கள் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? நம்மள்ட்ட காசு இருக்கு, ஒரு பிள்ளை தான் இருக்கிறான், நம்மள்ட்ட ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கு, காஸ்ட்லி மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க. காஸ்ட்லி மொபைலினுடைய தன்மை என்ன? அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு பிரைட்னஸோட கொடுக்குது. ஒரு சாதாரண ஒளியில் பார்ப்பதை விட பல மடங்கு பிரைட்னஸோட அது கொடுக்குது. நைட்டு பையன் பார்த்துட்டு இருக்கான், சின்ன குழந்தைங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கு, வெளிச்சம் அதனோட அந்த டிஸ்பிளே கண்ணுல அடிக்குது, மூளையில போய் தாக்கிட்டு இருக்கு. தூக்கமின்மை, சமீபத்தில் வந்திருக்கிற மருத்துவ ஆய்வு, குழந்தைகள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள். அது எங்க போய் முடியுது? கவனச்சிதறலில் போய் முடிகிறது. உங்களுக்கு தெரியாது, பையன் மொபைல் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவன் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிட்டு இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது, நல்லா படிச்சுட்டு இருந்தானே அப்படின்னு. சங்கர நேத்ராலயா சேர்மன் சொன்னார், ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகுன்னா அவனுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தெரிய ஆரம்பிக்கும். அவன் சொல்ல மாட்டான், போர்டு பார்க்க முடியாது, படிச்சா ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸா இருந்துட்டு இருக்கும், கண்ணாடி போட்ட பிறகுதான் சரியாகும். நீ மொபைல் பார்த்துட்டே இருக்க, நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லுவது, 12ஆம் வகுப்பு முடிகிற வரைக்கும் நீங்க மொபைல் எல்லாம் அவன்கிட்ட இதெல்லாம் தனிச்செல்லாம் வைக்க முடியாது, ஆனால் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வாங்க. மொபைல் போன் ரெகுலேஷன் 1/2 மணி நேரம் நான் கொடுக்குறேன், பாரு, நல்ல பாட்டு பாரு, நல்ல டான்ஸ் பாரு, ஓகே.
ஹால்ல உட்காந்து பாரு. எத்தனை பேரண்ட்ஸ் செய்யறோம்? ஹால்ல உட்காந்து மொபைல் பாரு, அதுக்கு பிறகு என்கிட்ட கொடுத்துட்டு போய் படுக்க போ. நாமும் அந்த வயதை கடந்தவர்கள் தான். தனி ரூம், முன்பெல்லாம் ஒரே ஹால் தான், எல்லாரும் ஒன்னா படுத்திருப்போம். இன்னைக்கு பிரைவசி, ஆள் ஆளுக்கு தனி ரூம் போட்டு கொடுக்கிறோம், மொபைல் போன் கொடுக்கிறோம். சின்ன வயசு, அவனோட ஏஜ ஏஐ கண்டுபிடிச்சாலே போதும், அவ்வளவு ஆபாச படங்கள் வரும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்கள் புகைப்படங்களை தேவையில்லாமல் போய் Facebookல பதிவேற்றாதீர்கள், அதுக்கு நேரத்தை செலவழிக்காதீர்கள். உங்கள் புகைப்படம் எங்கோ ஒரு இடத்தில் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. நாளைக்கு ஏஐனுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன தெரியுமா? சாருக்கு தெரியாது இல்ல, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியாத அளவுக்கு வந்துருச்சு. பல பெண்கள் ஆபாச புகைப்படத்தை பார்த்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்கும் தெரியல. பி கேர்ஃபுல். கேட்ஜெட் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. தேவையற்ற முகமற்ற நண்பர்களோடு தொலைபேசியில் உரையாடாதே. எவனோ ஒருத்தன் Facebookல லைக் போடுவான், எவனோ ஒருத்தன் சொல்லுவான் நீ அழகா இருக்குன்னு. வேண்டாம், ஆபத்து இருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள். உன்னை ஏமாற்ற நினைப்பவன் பூங்கொத்தோடு தான் உன்னை அணுகுவான், கவனமாக இரு. உன்னை பாராட்டிட்டு தான் உன்னை நோக்கி வருவான், கவனமாக இரு. மொபைல் போன் ரெகுலேஷன் கொண்டு வாங்க. ஆனா என்ன பிரச்சனை வீடுகள் அப்படின்னா, அதை சொல்ற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா நம்மளே மொபைலுக்கு அடிக்டா இருக்கிறோம். வயசான பாட்டி நேத்து பார்க்காத சீரியல்லாம் இப்ப பார்ப்போம் அப்படின்னு கண்ணாடியை போட்டு பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. எத்தனை பேர் குடும்பங்களில் சார் சொன்னார் இல்லையா, பாட புத்தகங்களை தாண்டி படிக்கிறோம். நம்ம ஒரு ஹால்ல உட்காந்து ஒன்னா சாப்பிடுகிற போது பொது விஷயத்தை பத்தி, நியூஸ் பத்தி எத்தனை பேர் பேசுறோம். இது எல்லாம் தான் இனி சேர்ந்தது. இது எல்லாம் வெறும் மதிப்பெண் மட்டும் உன்னை கொண்டு போயிடாது. தயாராக இரு. பி ப்ரிப்பேர், பி அலர்ட். கவனச்சிதறல் பெரிய சாத்தான்னா மொபைல் போன் தான். மொபைல் போன் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், மீதி 1 மணி நேரம் உன் கல்வி சார்ந்து தேடுதலுக்கு பயன்படுத்து. நான் பெரிய கோர்ஸ் பண்ணணும், நான் ஜெர்மன் கத்துக்கணும், அது கத்துக்கணும், அவ்வளவு வாய்ப்பு மொபைல் போன் தருது. எங்கள் தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு இல்லை, உனக்கு இருக்கு. எப்படி நீங்க பணத்தை பீரோல போட்டு பூட்டுறீங்களோ இல்லையோ, பெற்றோர்களே மொபைல் போனை வாங்கி பூட்டிக் கொள்ளுங்கள். நைட்டெல்லாம் கொடுக்க கூடாது பசங்களுக்கு. ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். பெரிய கனவு காணுங்கள். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. பொன்னான வாய்ப்பு, இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு. நீ எந்த ஜாதியில இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நகரமா, எதுவுமே கிடையாது. நீ நினைச்சா, நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா, தேடல் இருந்தால் இந்த மொபைல் போன் உன்னை கொண்டு போகும். அந்த விழிப்புணர்வோடு இரு. நிறைவா ஒரு கதையோடு முடிக்க போறேன்.